உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? இப்போ தான் குரு பயிற்சியில் பார்த்த மாதிரி இருக்குது. உங்களை பார்த்ததில் எனக்கு அதாவது என்னென்னா, மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களை சந்திக்கலைன்னா எனக்கே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருடைய வக்ர நிலை டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பார். அப்போ ரேவதியில் அவருடைய வக்ர நிலை எவ்வளோ நாட்கள் வரையும் ஓடுன்னா, கிட்டத்தட்ட 9/10/2026 முதல் வரையும் என்ன பண்ணுவார், நம்ம ரேவதியில் ஓடுகின்ற சனி பகவான் 9/10/2026க்கு அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய வக்ர நிலையை தொடங்குவார். அப்போ டிசம்பர் 11 வரையும் உத்திரட்டாதிலேயே தன்னுடைய வக்ர நிலையை தொடங்கப் போகிறார் என்பது நம்முடைய சனி பகவானுடைய கணக்கு. ஸோ இப்போ இந்த வக்ர நிலையில் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம கிரக ரீதியான அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வக்ரம் பெற்ற சனியை குரு பார்வையினால் நிறைய விஷயங்களை ஒரு என்ன சொல்ல திருப்பு முனைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கும் இருக்குது, இப்போ குரு பகவானுக்கு இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெற்றியும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கற்பனை ஆற்றலில் சிறந்தவர்கள், கவிதை எழுதுவதில் தத்துவமானவர்கள், மிகப்பெரிய தத்துவ யானையாக இருந்தாலும் தனக்கென வாழ்க்கை என்று வரும்பொழுது திகைத்து கொண்டிருப்பவர்களை நீங்கள். யார் நீங்கள்? அதுதான் நம்முடைய அன்பார்ந்த மிதுன ராசிக்காரர்கள். ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய புத்தி கூர்மை கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நம்மளுடைய நேயர்களுக்கு தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும் சார், மிதுன ராசிக்காரங்க மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய புத்திசாலி, ஆனால் எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிற மாட்டோம், இதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படி தானே கேட்பீங்க. உண்மைதாங்க. இப்படியே நான் சொல்லிகிட்டே இருந்தாலாச்சும் நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்துவீங்கள. என்னடா அந்த மனுஷன் சொல்லிகிட்டே இருக்கான், நம்ம இனிமேல் நமக்காண்டி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்ல, அதுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அடைந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஜம்முன்னு வக்ரம் அடைந்து என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயங்க, இவனால் அவசரப்பட்டு நிறைய முடிவுகள் எடுத்துருப்பீங்க. அதாவது உங்கள் விஷயங்களில் மட்டும் பட்டு 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 முடிவு எடுத்து போய் சிக்கியிருப்பீங்க. உங்கள்கிட்ட உதவியும் கேட்டப்போ அதான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட உதவியும் கேட்டோன்னே யோசிக்காமல் உங்களோட பையில் இருந்ததையும் கொடுத்துட்டீங்க, கழுத்தில் இருந்ததையும் கொடுத்துட்டீங்க, கையில் இருந்ததையும் கொடுத்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் இப்படி செஞ்சதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நிதானம் இல்லாத செயல்பாடுகள் வந்துச்சு. இனிமே உங்களுடைய ஒவ்வொரு முடிவுகளிலும் தெளிவான சிந்தனைகள் செயல்படுத்த போகிறீங்க. சனி வக்ரம் அடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிதானமான முடிவுகளை கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக வருது. அதே போல் இந்த காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிற நம்முடைய 2K கிட்ஸ், நம்முடைய 90 கிட்ஸ், இந்த 2 கிட்ஸு தான் படாத பாடு. அதுவும் 2K கிட்ஸில் பறந்து பறந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சார் நானாக தான் சார் இருந்தேன், சுற்றி சுற்றி வந்தான் சார், என்னை பிடிச்சிக்குன்னு சொன்னான் சார், ஏற்றுட்டேன் சார், இப்போ என்னை விட்டுட்டு காத்தா பறந்து போயிட்டான் சார், மாமா மின்னல்ங்கிற மாதிரி பறந்து போயிட்டான் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய காதல் தடுமாற்றமான நிலையில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை கொடுக்கக்கூடிய பாக்கியம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். உண்மையான காதல் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இப்போ ஓடுற இந்த கலியுகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 65% உண்மையான காதலை பார்க்க முடியல. சில பேர் பார்ப்பாங்க, கீழே கமெண்ட்ஸ் போடுங்க பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு சார் 95% அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நிறையவே இருக்கீங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ரோட்டில் அப்படி பார்க்குறோம்ல, நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு ஆன்லைன் மூலமாக கஸ்டமர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது
அதுவும் நம்ம மிதுனராசிக்காரங்க அந்த காதலை சிக்கி வைக்கும்போது அவங்க சொல்லும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அங்கே பேசும்போது கண்ணீர் வருதோ இல்லையோ, நம்ம கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் மாறி காதல், உண்மையான காதல் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. வேலையில் தடுமாற்றத்துடன் வேலை பார்த்துக்கிறீங்க சார், ஒரு இடமாற்றம் கிடச்சா நிம்மதியாக இருக்கும், நான் இடமாற்றத்துக்காக காத்திருக்கேன் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய மிதுன ராசி என்பது உங்களுக்கு அற்புதமான வேலை கிடைக்க போகுது. சூப்பர் வேலைங்க, நான் இந்த வேலையை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலையில் நல்ல மாற்றத்தை, நல்ல இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடைந்து கொடுக்க போகிறார். இதுக்கு புது சப்போர்ட் யார் கொடுக்கா? குரு கொடுக்கார். ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியில் பேசியிருக்கோம். மிதுனராசி அன்பர்களுக்கு உறுதியாக வேலையில் மாற்றம், வேலையில் முன்னேற்றங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணுறாரு, ஜூலை எண்டுக்கு அப்புறம் உறுதிப்படுத்துகிறார் நம்மளுடைய சனி பகவான். ஓகேவா? ஸோ இது மாற்றம். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அரசாங்க வேலையில் வேலை பார்த்துக்கிட்டு உண்மையாக ஒரு உறுதியாக நேர்மையாக இருந்தும் கூட சரியான அங்கீகாரம் கிடைக்கல, நேர்மையான என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சுக்கிருக்கேன், இன்னும் பதவி உயர்வு ஏற்படலைன்னு சொல்லி வருத்தப்படுற உங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய உண்மை தன்மைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் சார் நீங்கள் சொன்ன மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு சின்ன மார்க் விஷயத்தில் ஒரு 2 மார்க் 5 மார்க் அப்படிங்கிற விஷயத்தில் போய் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சார். வேலை எப்படியோ கிடச்சிருன்னு நினச்சேன், ஒரு மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் அந்த வட்டம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உறுதியாக அரசாங்க வேலைக்கு மிதுனராசி என்பவர்கள் முயற்சி எடுக்கலாம். எடுத்த முயற்சியில் வெற்றி உறுதியாக உண்டுங்கிறத பார்க்கணும். சில அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்தில் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனை ஆகும். எங்கள் தாத்தா சொத்து, தாத்தாவோட பூட்டையும் சொத்துன்னு சொல்லி சொத்துக்கள் அதிகமாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது கிடைக்காம தடுமாற்றத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு அதாவது என்ன சொல்கிறேன், கேட்டு போட்டு மூடிட்டாங்க சார், கோர்ட்டில் போய் நின்றுட்டாங்க சார், கடைசியில் என்ன பண்ணே தெரியல சார், விட்டு கொடுத்துட்டேன், சித்தப்பாவுக்கு விட்டு கொடுத்துட்டேன், மாமாவுக்கு விட்டு கொடுத்துட்டேன், அத்தைக்கு விட்டு கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் விட்டு கொடுத்துட்டேன் சார், ஆனால் இவங்க ஒரு விஷயத்தில் கூட நமக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்போ தான் இது சரியாகும், நல்ல ஒரு மாற்றம் வருமா, பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய மிதுனராசி என்பவர்கள் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய சனி பகவானும், வக்ரம் பெற்ற சனி பகவானும், குரு பகவானும் கொடுக்கப் போகிறார்கள் என்பது உண்மை. ஸோ அதே போல் பூர்வீக வியாதி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. நம்முடைய மிதுனராசிக்காரங்களுக்கு மட்டுமே தாத்தாக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, அப்பாவுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்துச்சு, அதே போல் எங்கள் தாத்தாவோட அப்பா பூட்டனுக்கு பாட்டனுக்கு எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு சார், அந்த வியாதி எங்களுக்கு வந்துருச்சு சார், எனக்கு வந்துடக்கூடாது, என் குழந்தைக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஸோ இது சரியாகுமா அப்படின்னு ஏதேனும் தலைமுறையாக ஒரு வியாதி தொடர்ந்து கொண்டிருந்தால் அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த குரு பயிற்சியும் இந்த சனி வக்கர பயிற்சியும் உங்களுக்கு உறுதி செய்யும் என்பது கிரக ரீதியான உண்மை. நம்முடைய மாணவ செல்வங்கள், மிதுனராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக வெற்றி பெற போகிறீங்க. இந்த பெஸ்ட் மாணவன் மாணவி என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்க போகுது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. கணவன் மூலமாக மனைவிக்கு ஒரு முன்னேற்றம், மனைவியின் மூலமாக கணவனுக்கு இந்த வட்டம் உறுதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுது. ஓகேவா? இதில் சில மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனையாகி நீயா நானா நீயா அப்படிங்கிற ஒரு கருத்தில் கோர்ட்லேயோ இல்லை வேற எங்கேயோ கேஸ் நடந்துருக்கு அப்படின்னா அது உறுதியாக சுமூகமாக தீர்வு ஏற்பட்டு ஒன்று இணைவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஸோ சம்டைம் இல்லைங்க இதெல்லாம் கடந்து முடிஞ்சிச்சுங்க, டைவர்ஸ் வாங்கிட்டேங்க, இப்போ தனிமையில் இருக்கேன், நான் 2வது மேரேஜ் முடிப்பேனா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்துக்கான வாய்ப்பை
உங்களுக்கு கிரக ரீதியாக சனி வக்கரம் பெற்று ஏற்படுத்தி கொடுக்கார். ஓகேவா? ஸோ எண்ணங்கள் நிறைவேறும், துன்பங்கள் உங்களை விட்டு விலகும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படுது. ஸோ மிதுன ராசிக்காரங்க வெற்றி நடை போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்திக்கும். நேர்களே, இப்போ வரையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கான சனி பகவான் வக்ர நிலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்தாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் தடுத்தாருங்கிறத தெளிவாக கேட்டிருக்கீங்க. ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோச்சார கிரகத்துடைய பொது பலன். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். நான் எப்போ வீடு கட்டுவேன், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் முடியும், எப்போ என் வீட்டுக்கார் என் பேச்சை கேட்பார், எப்போ என் வீட்டுக்கார் என்னை மட்டும் புரிந்து என் மேலே அன்பு காட்டுவாங்க, ஸோ எப்போ என் குழந்தைகள் என்னோடய பேச்சை கேட்கும், எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் மனதுக்குள் இருக்கலாம். பலவிதமான கேள்விகள் கூட இருக்கலாம். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைச்சால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, அதை விட முக்கியமாக எந்த நாட்டில் இருக்கீங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகள்லேருந்தும் பெரிய ஆதரவு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாடுகளுக்குரிய டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் டயத்தில் கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ணணுங்கிறக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஜோதிட ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. சார் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் பார்த்துடலாங்கிறது ஓகே சார். எனக்கு என்னுடைய பேரும் என்னுடைய குறிப்பிட்ட வயதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் ஜாதகம் பார்க்கலாமா, என்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் கணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு பல அன்பர்கள் நம்மளை கால் பண்ணி கேட்டுக்கிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. இருந்தாலும் கேட்காம இன்னும் சில அன்பர்கள் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது மட்டும் தெரிந்தால் போதும். உங்களுக்கு பிரசனம் என்ற அருமையான ஒரு கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விதமான கமெண்ட்ஸ் வருது. அதுக்கெல்லாம் என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் சில நம்முடைய நேர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா குசும்பு பிடிச்சவங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சில பேரில் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு மனதுக்கு பிடித்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில விஷயம் பிடிக்காமல் கூட போகலாம், சில விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம். கடந்து செல்வது நல்லது. அதை விட்டு நீங்கள் வார்த்தைகள் விடும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிரபஞ்சம் அதற்கான வேலையை செய்யும். ஓகேவா? ஸோ அதனால் தவறான பதிவுகள் பதிவிடும்போது நம்மளுடைய உறவுகள்லாம் அந்த பதிவுகளை பார்க்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்துக்கோங்க. நீங்களும் எங்களுக்கு உறவுகள் தான். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன டிப்ரெஷனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க மூலமாக ஜோதிட ரீதியாகவோ நீங்கள் ஆன்மீக ரீதியாகவோ லாக் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாரும் அப்படி கிடையாது. ஓகே, எல்லா தொழில்களிலும் நேர்மையானவர்களும் உண்மையானவர்களும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் உங்களைப் போல் அன்பானவர்களும் இருக்காங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியை கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.